Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. பண மோசடி புகார் தொடர்பான விசாரணைக்கு சின்னத்திரை நடிகை ரெஹானா பேகம் ஆஜராகவில்லை என்ற ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார். ஏன் அவங்க ஆஜராகவில்லை? அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராஜ்கண்ணன். தொழிலதிபரான இவர் பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் சின்னத்திரை நடிகை ரெஹானா மீது ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் திருமணம் செய்து கொண்டு பண மோசடி செய்ததாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் பூந்தமல்லி போலீசார் இருவரையும் சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய முடிவு செய்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இன்றைய தினத்தில் ஆஜராக வேண்டும் என இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்பு புகார்தாரரான ராஜ்கண்ணன் தற்போது அந்த சம்மன் அடிப்படையில் பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி தன்னிடம் உள்ள ஆதாரங்கள் மற்றும் பணம் அனுப்பியது உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை போலீசார் முன்னிலையில் காண்பித்து விளக்கம் கொடுத்து வருகிறார். மேலும் இன்றைய தினத்தில் ஆஜராக வேண்டும் என சின்னத்திரை நடிகை ரெஹானாவிற்கும் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் தரப்பில் இருந்து அவரும் ஆஜராகவில்லை, அவரது வக்கீல்களும் யாரும் ஆஜராகவில்லை. இது தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து ராஜ்கண்ணனிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் என்னவென்றால் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணப்படுவதாக கண்டுகொள்ளப் போவதாக ராஜ்கண்ணன் தரப்பில் போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இதையடுத்து இந்த வழக்கை தற்போது போலீசார் முடித்து வைத்து மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கு விசாரணை நடக்கும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்மன் அனுப்பியும் சின்னத்திரை நடிகை இந்த போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருப்பது இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து ராஜ்கண்ணனிடம் பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தன்னிடம் உள்ள ஆவணங்கள் மற்றும் இந்த வழக்கு சம்பந்தமான முக்கிய ஆவணங்களை போலீசாரிடம் காண்பித்தபடி தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி சதீஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.